வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான கண்டென்ட் பற்றி தான் பேச போகிறோம். அதுதான் காமா பிளாஸ்ட். இந்த காமா பிளாஸ்ட் பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி நிறைய பேரில் இருந்திருக்கு. 00 அண்ட் வந்து எக்ஸ்பைரி ட்ரேட், இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருக்காங்க. இன்னும் பேர் மாறலாம், சரியா? ஆனால் வந்து இந்த ட்ரேடோட லாஜிக் அப்படிங்கிறது வந்து சிம்பிள். ஒரு 10 ரூபாய்க்கு ப்ரீமியம் பார்க்குறோம் எக்ஸ்பைரி அன்னைக்கு, அது வந்து 100 ரூபா பிளாஸ்ட் அப்படி ஆகிடுமா அப்படிங்கிறது தான் வந்து இந்த இது கால் புட் ரெண்டு சைட்லையும் எப்படி நகருமா அப்படிங்கிற ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் என்ட்ரி தான், சரியா? இது எந்த டைமில் பண்ணலாம், வந்து இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணலாமா, ப்ராஃபிட்டபிளாக எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் ட்ரேடர் நான் பார்த்த வரையில் கருத்து என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரி ட்ரேடை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு மற்ற ட்ரேட்ஸை மட்டுமே பண்ணிங்கன்னா ப்ராஃபிட்டபுளாக இருப்பாங்க, சரியா? இந்த எக்ஸ்பைரி ட்ரேடில் தான் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டெயிலர்ஸ் வந்து லாஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல எப்படி ப்ராஃபிட் மேக் பண்ண நம்ம அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத அதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே வந்து போகிறதுக்கு முன்னாடி தனுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த காமா பிளாஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 4 விஷயம் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எனக்காக நான் வச்சுருக்க ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ரூல், நம்ம வந்து மார்னிங்கே வந்து ஹரிபரியாக வந்து போய் ட்ரேடை எடுத்துடக்கூடாது, சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஏன்னா மார்னிங் வந்து மார்க்கெட் வந்து நல்லா கரையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சரியா? நீங்கள் ஓப்பனிங் ஆனமே ட்ரேட் எடுக்கணும், நம்ம காமா பிளாஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு போனீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோ பிளாஸ்ட் ஆகிடும். அதனால் ஓப்பனிங்லேயே போகாதீங்க. எப்பவுமே ஒரு நாளைக்கு 3-4 முறை ட்ரெண்டு மாறலாம், சரியா? அதனால வந்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நம்ம செகண்ட் ஆர் தேர்ட் ட்ரெண்டு கூட பிடிச்சிக்கலாம். ஏன்னா மார்னிங் வந்து ப்ரீமியம் எக்ஸ்பைரி அன்னைக்கு ஹையாக இருக்கும். தென் அதை கரைச்சி அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த காமா பிளாஸ்ட்டில் கொடுப்பாங்க, சரியா? அப்போ ப்ரீமியம் நீங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக ப்ளே பண்ணணும்னா, நீங்கள் வந்து ஒரு 20 to 30 பாயிண்ட்ஸ் அதுக்கு மேலே கொடுத்துடக்கூடாது, சரியா? அவ்வளோதான் நம்ம வந்து லிமிட். நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா, சரி. இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, எந்த டைமில் ட்ரேடு, எதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணலாம். காலையில் வெயிட் பண்ண சொல்லிட்டீங்க, எது வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னா 130 வரை வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? 130க்கு மேலே நம்ம என்ன மொமெண்டம் கொடுக்குதோ, ட்ரெண்டு வருதோ அதை ஃபாலோ பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா அதுக்கு 130 வரை நம்ம ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். தென் 130க்கு அப்புறம் தான் நமக்கு என்னது காமா பிளாஸ்ட். இந்த எக்ஸ்பைரி, இந்த பிளாஸ்ட்டுங்கிறது என்னென்னா, எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து நல்ல க்ளோசிங் நடக்கிறக்கான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க, எல்லாம் க்ளோஸ் பண்ணுவாங்க அண்ட் வந்து பொசிஷனை சேஞ்ச் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த வாலட்டிலிட்டி மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். அதான் இந்த பிளாஸ்ட் அப்படிங்கிறது. அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணுறோம். அப்போ 130 வரை நம்ம வெயிட் பண்ணணும், சரியா? இது ரெண்டாவது ரூலு. மூணாவது ரூலு ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நமக்கு இந்த 130க்கு அப்புறம் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சின்ன பிரேக் அவுட், அந்த சின்ன பிரேக் அவுட்டுங்கிறது 0.25% அது நமக்கு கொடுக்கணும், சரியா? லாங் ஸ்ட்ராடல் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம், சரியா? பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த நிஃப்டி எடுத்துக்கிறேன். நிஃப்டியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்துட்டா நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த இடத்துல எடுத்துப்போம் 18th எக்ஸ்பைரி, சரியா? 18th எக்ஸ்பைரி லாஸ்ட்டாக நடந்தது இதுதான். இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் வந்து மார்னிங் வந்து ஓப்பன் ஆகுது, அங்கேருந்து கீழே விழுகிறான். திரும்ப வந்து ஒரு ட்ரெண்ட், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்விங்குங்கிறது கீழே மார்னிங் இடத்துல நடந்திருக்கு. அதுக்கப்புறம் மேலே ஏற்ற ட்ரை பண்ணுறான், ஆனால் ஹை பிரேக் ஆகலை, உள்ளே தான் நிற்கிறான். 130 எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருக்கா, இங்கே தான் 130 அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க, காலையிலேருந்து வெயிட் பண்ணுறீங்க. இப்போ 130க்கு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் லைட்டாக இருக்குது, என்ன ஆகுது, பிரேக் ஆகுது, சரியா? நீங்கள் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம், அவர் வந்து மேனுவலாக இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். எனிதிங் உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுது அப்படின்னா 130க்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள், அதான் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ப்ரீமியம் கரைஞ்சிருக்கும். இப்போ அங்கேருந்து மினிமம் மார்க்கெட் எவ்வளோ மொமெண்டம் கொடுக்கணும்னு சொன்னால் ஒரு 0.25%. அது மேலேயா இருக்கலாம் கீழேயா இருக்கலாம் உங்களுக்கு டைரக்ஷனுங்கிறது. இங்கே பாருங்கள், எங்கேருந்து எவ்வளோ தூரம் போகுது, இங்கேருந்து கிட்டத்தட்ட 0.4% நமக்கு வந்து ஃபால் ஆகுது, 0.25%க்கு மேலே, சரியா? ஏன் இந்த 0.4% அப்படிங்கிறது நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி லாங் ஸ்ட்ராட்டஜி காட்டும் போது சொல்கிறேன், சரியா? நான் 0.4% மொமெண்டம் கொடுக்குது, சரியா? ரேலி. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து காலையிலேருந்து இது வந்து 11th எக்ஸ்பைரி, நவம்பர் 11th எக்ஸ்பைரி. மார்க்கெட் காலையிலேருந்து லோவராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான் ஃபஸ்ட்டு ட்ரேடு. தென் மார்க்கெட் வந்து செகண்ட் ட்ரெண்டு, ஒரு 2-3 முறை ட்ரெண்ட் மாறலாம்னு இல்லைங்களா, ரெண்டாவது ட்ரெண்ட் மாறுது பாருங்கள் மேலே.
சரியா. மேலே மாறி நமக்கு வந்து ஹை பிரேக் ஆகுது இந்த இடத்துல. அந்த டைம் ஹை பிரேக் ஆகும்போது டைம் பாருங்கள் 130, சரியா. 130 அப்போ ஹை பிரேக் ஆகுது. சரி, ஹை பிரேக் ஆகுது. நீங்கள் ஹை பிரேக் அவுட், ஓப்பன் ரேஞ்ச் பிரேக் அவுட் அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு போகிறீங்க அப்படின்னாலும் சரி, ஆர் வந்து ட்ரெண்டை பேஸ் பண்ணி இதில் இண்டிகேட் போகிறீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அங்கேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் மூவ் ஆகுது ஹையர் அப்படின்னா, அங்கே ஃபஸ்ட்டு பார்த்து 18th பார்த்து என்னது கீழே மூமெண்டம் கொடுத்து, இங்கே பாருங்கள் எக்ஸ்பைரினாலும் சில பேர் நினச்சிக்கிறாங்க மார்க்கெட் கீழே இறங்கும் அப்படின்னு. மார்க்கெட் என்ன ஆகுது, எக்ஸ்பைரி அன்னைக்கு மேலே ஏறுது. இங்கே அதே மாதிரி 0.45 இங்கே அது தினமும் அது என்ன ப்ரோ 130க்கு அப்புறம் வந்து 0.44 நகருமா அப்படின்னு கேட்காதீங்க. இங்கே நகர்ந்துருக்கு, சரியா. கோஇன்சிடென்ட். ஆனால் 0.25 ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறது நமக்கு மொமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கணும், சரியா. அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே என்ன எவ்வளோ கொடுத்துருக்கு, நமக்கு வந்து நல்ல ஒரு 100 பாயிண்ட்னா நகர்ந்துருக்கு. அப்போ ப்ரீமியம் ஒரு 30 ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்திருக்கும். சரி, இன்னும் ஒரு எக்ஸ்பைரி பின்னாடி போயிடலாம், சரியா. இங்கே பாருங்கள், இது வந்து நமக்கு நவம்பர் 4th எக்ஸ்பைரி. மார்க்கெட் காலையிலேருந்தே லோ பிரேக் தான், ஒவ்வொரு முறையும் லோ பிரேக் ஆகி ட்ரெண்டே சேஞ்ச் ஆகலை. திரும்ப 130 எங்கே இருக்குன்னா 130 இங்கே இருக்குது. 130க்கு என்ன ஆகுதுன்னா லோ பிரேக் ஆகுது. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட்டு லோ 130க்கு பிரேக் ஆகுது. அங்கிருந்து எவ்வளோ நகர்ந்துருக்கான், 130லேருந்து நமக்கு வந்து 0.25 மேலே நகர்ந்துருக்கு. இது என்ன ப்ரோ இது 0.25 அப்படின்னா, இன்றைக்கி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி, அதை வச்சு சொல்கிறேன். நிஃப்டியில் உங்களுக்கு காட்டினது சென்செக்ஸ் பார்ப்போம். இந்த சென்செக்ஸ் பாருங்கள், இது அட்திமணி நமக்கு வந்து இங்கே இருக்கு. இது வந்து பை எப்படி எடுக்கிறோன்னா பை அட்திமணி 85,700 புட், சரியா. இப்போ பை பண்ணுறோன்னா மார்க்கெட்டிங்கை பாருங்கள், பிரேக் ஈவன் காட்டுங்களா. மணி வந்து இப்போ கரெக்டாக இப்போ எக்ஸ்பைரி ஓடிட்டுருக்கு 1.42, சரிங்களா. இப்போ இந்த டைமில் வந்து ப்ரீமியம் பாருங்கள், கம்பைன்டு ப்ரீமியம் வந்து சென்செக்ஸில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இருக்குது, சரிங்களா. இதுவே இன்னும் கொஞ்சம் கரெக்டாக நல்லாயிருக்கும். 150 பாயிண்ட்ஸ்குள்ளேருந்து லாங் ஸ்ட்ரால் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா சென்செக்ஸுங்கிறது பாயிண்ட் அதிகமாக இருக்கும். ஏன்னா 80,000 இல்லைங்களா. நிஃப்டி வந்து 25-26 தான் ட்ரேட் ஆகுது. அதனால் இதில் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் 150 to 180 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் 140 கிடச்சா கூட நல்லது சென்செக்ஸ்லாம், சரியா. நீங்கள் வந்து லாங் ஸ்ட்ரால் எடுக்கிறீங்க இந்த மாதிரி. ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம 200 பாயிண்ட்ஸ் அத்திமணியில் நம்ம வந்து கால் பை பண்ணுறோம், புட்டு பை பண்ணுறோம். எந்த சைடு போனாலும் நமக்கு ப்ராஃபிட் வரும். 0.25 கீழே இறங்கினாலும் ப்ராஃபிட்டு, மேலே ஏறினாலும் ப்ராஃபிட்டு, சரிங்களா. ஆனால் 0.25 நகர்றதுக்கான வாய்ப்புகள் மார்க்கெட்டில் இருக்கணும். ஒரு காமா பிளாஸ்ட் எதிர்பார்க்குறோம், 0.25 கூட அங்கே மூவ் ஆகலைன்னா அப்புறம் என்னத்தை நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறது, கரெக்டாக. பிளாஸ்ட்னாலே மார்க்கெட் வந்து நல்ல வந்து மொமெண்டம் கொடுத்தா தான் நமக்கு பிளாஸ்ட். அதாவது 10 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் 50 ரூபாவோ 100 ரூபாவோ 30 ரூபா இருக்கிற ப்ரீமியம் 150 ரூபாவோ இந்த மாதிரிலாம் நகர்றதா பிளாஸ்ட், சரிங்களா. அப்போ மார்க்கெட் நல்லா நகர்றதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கா 0.25 அது அப்படிங்கிறது உங்கள் அனாலிசிஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா. ஃபஸ்ட்டு ரூல், ப்ரீமியம் கம்மியாக கொடுக்கணும், 130க்கு அப்புறம் ட்ரேட் பண்ணணும். இந்த லாங் ஸ்ட்ராட்டஜியை நமக்கு இந்த மாதிரி 2 சினாரியோ வந்துருச்சு. ஃபஸ்ட் 2 வந்துச்சுன்னா லாங் ஸ்ட்ராட்டஜி நமக்கு நல்லா தான் இருக்குங்க. பார்த்தீங்களா, பிரேக் ஈவன் 0.25 தான் காட்டுது. மேலே 0.25 ஏறினாலும் ப்ராஃபிட், கீழே 0.25 இறங்கினாலும் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இந்த லாங் ஸ்ட்ராட்டஜி. நிஃப்டியில் இது இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா சென்செக்ஸ் ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால. டோட்டல் லாஸ் இதில் எவ்வளோ அப்படின்னா காட்டுது அப்படின்னா 3,400 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வேளை மார்க்கெட் 0.25 மேலே ஏறல கீழே இறங்கலை அப்படின்னா 3,400 ரூபா மேக்ஸிமம் லாஸ். அப்போ எனக்கு ஒரு சைட் டைரக்ஷன் எடுத்துருச்சு 0.25 அது மூவ் ஆகிடுச்சுன்னா குறைஞ்சது நம்மளால் என்ன பண்ணலாம், குறைஞ்சது ஒரு 500 ரூபாவோ 1000 ரூபாவோனா அது நமக்கு வந்து இதுக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் உங்கள் இது தான் ஸ்டாப் லாஸ் வைக்க முடியும். ஆனால் அந்த குறைஞ்சபட்சம் 0.25 மூவ் ஆகுதுன்னா அந்த மொமெண்டம்லேயே நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், சரியா. இல்லை டைரக்ஷன் எடுத்துருச்சு அன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரானரி ஒரு பெரிய பிளாஸ்ட் அப்படின்னா அங்கே ஒரு 1% ஏறிடுச்சு இறங்கிருச்சுன்னா கூட உங்களுக்கு என்னது மேக்ஸிமம் நமக்கு ப்ராஃபிட்டுங்கிறது அந்த மொமெண்டமுக்கு ஏற்ற மாதிரி வரும். சரி, ஓகே. இந்த 3 ரூல் ஓகே. 4வது ஒரு ரூல் நான் வச்சுருக்கேன், சரிங்களா, ஸ்பெஷல் ரூல். அது என்ன அப்படின்னா, யார் வந்து காமா பிளாஸ்ட் இந்த மாதிரியான ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறது, சரியா. முதல்ல இந்த பிளாஸ்ட் இந்த மாதிரியான காமா பிளாஸ்ட் எக்ஸ்பைரி 0 ஹீரோ ட்ரேட் எல்லாம் யார் பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து டியூஸ்டே நிஃப்டியோட எக்ஸ்பைரி, சரிங்களா. நிஃப்டியோட எக்ஸ்பைரி வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடக்குது. நீங்கள் திங்கள், புதன், வியாழன், வெள்ளி இந்த 4 நாட்கள்லையும் வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க. இல்லை ஏதாவது 4 நாளும் எல்லா நாளும் ப்ராஃபிட் பண்ணுங்கிறது ஆவரேஜாக ஒரு 5,000 ரூபாவோ 10,000 ரூபாவோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்,
அதுலேருந்து ஒரு 30% 20% கொஞ்சம் புட்டு எடுத்து நீங்கள் எக்ஸ்பைரிக்கு என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஸ்பெக்குலேட்டிவ் என்ட்ரியை நீங்கள் ஹை ஸ்பெக்குலேட்டிவ் என்ட்ரி நம்ம இது பண்ணலாம். அதில் வந்து நமக்கு டபுளோ இல்லை வந்து த்ரிபுளோ எதாவது ஆகுது சரிங்களா, பிளாஸ்ட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதாவது நடந்துச்சு அப்படின்னா நம்ம கூடுதல் லாபம் தான் சரியா. ரிஸ்க்கு நம்ம ப்ராஃபிட்லேருந்து எடுக்கணும், கேபிட்டல்லேருந்து எடுக்கக்கூடாது. அதை இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை கொண்டு போய் எல்லாத்தையும் விடுது சரியா. எக்ஸ்பைரி ட்ரேட், பிளாஸ்ட், அது இதுன்னு பண்ணி மாட்டிக்கிறாங்க. அதனால் எப்பவுமே ரிஸ்க்கை ப்ராஃபிட்லேருந்து எடுங்க. இந்த மாதிரியான பிளாஸ்டரில் கேபிட்டல்லேருந்து எடுத்துடாதீங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளமில் தான் ஓவராலாக கொண்டு போய் விடும் சரியா. இதான் ஒரு முக்கியமான 4th பாயிண்ட் அண்ட் வந்து இதுங்கிறது. அண்ட் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரூல்ஸ் நான் எனக்குன்னு வச்சுக்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஒர்க் ஆகுதான்னு. அண்ட் அடுத்தடுத்த வீடியோவில் நீ வந்து ட்ரெண்ட் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது முதற்கொண்டு எல்லா கண்டனையும் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ, பாய். Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.